சென்னை மீடியா சென்னை மீடியா டிவிக்கு முதற்கண் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் ஆம்பலாப்பட்டத்திற்கு குடிக்காட்டில் ஆம்பல் எஸ் சுத்ராபதி என்பவர். நான் பிஎஸ்சிபி என்று படித்திருக்கின்றேன். நான் நமது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கலைஞர் எங்களுக்கு சரபோஜி கல்லூரியில் ஆண்டு விழாவிற்கு வந்த பொழுது அவரை சந்தித்து கை கொடுத்து அதிலிருந்து இன்று வரையில் இந்த இயக்கத்தில் நான் தொடர்ந்து உறுப்பினராக இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நான் 2001 கலைஞர் தலைவர் அவர்களை அப்பொழுது உள்ள ஆட்சி அரெஸ்ட் செய்த பொழுது எங்கள் தொகுதியில் எங்கள் ஊரில் 150 பேருக்கு மேல் நாங்கள் பஸ் மறியல் செய்து அதில் அரெஸ்ட் ஆகி திருச்சி மத்திய சிறையில் 5 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்து வெளியிலே வந்தவன். அதேபோல் அங்கு கம்யூனிஸ்டுகள் எங்கள் ஊரில் அதிகம். அந்த கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை எல்லா வகையிலும் முன்னிறுத்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆம்பலாப்பட்டில் ஒரு கோட்டையாக செய்வதற்கு நான் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றேன். எனக்கு வழிகாட்டியாக இருந்த என்னுடைய பெரியவர் அண்ணன் ரங்கசாமி என்பவரும், அண்ணன் முன்னாள் பார்லிமெண்ட் எம்பி மற்றும் 2 முறை மத்திய அமைச்சராக இருந்த எஸ் பழனிமாணிக்கம் அவர்களும் எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள். அவர் எல்லா வகையிலும் ஆம்பலாப்பட்டிற்கும் ஒரத்தநாடு தொகுதிக்கும் தஞ்சை மாவட்டத்திற்கும் ஒரு பெரிய வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றவர். அதே மாதிரி மறைந்த தலைவர் எல் கணேசன் அவர்கள் அதே மாதிரி எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். 89 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பொழுது கூட்டுறவு அமைச்சராக இருந்த காளிமுத்து அவர்களை அழைத்து எங்கள் ஊரில் கூட்டுறவுத்துறையினுடைய நன்றி அறிவிப்பு விழாவிலே கலந்து கொள்ள செய்து நாங்கள் சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். அதில் என்னை அண்ணன் எல்ஜி அவர்கள் எனது ஆம்பல் சிங்கம் என்று அழைத்தார்கள். அந்த மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் இந்த கட்சிப்பணி ஆற்றி கொண்டு இருக்கின்றோம். நான் 10 ஆண்டு காலம் பிஎஸ்சிபி என்று முடித்திருந்ததனால் ஆசிரியர் பணியில் நான் இருந்திருக்கின்றேன். அப்பொழுது எனக்கு ஆம்பல் சிங்கம் என்று அனைத்து ஆசிரியர்களும் பெயர் சூட்டி அழைப்பார்கள். அதே மாதிரி இன்றைக்கும் சமூகத்தில் மக்கள் முன்பு ஒரத்தநாடு தொகுதியில் நான் எல்லோருக்கும் அறிந்தவனாக இருக்கின்றேன். நான் இப்பொழுது இங்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக ரூபாய் 25,000 பணம் கட்டியிருக்கின்றேன். அது எதற்கு என்றால் நான் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த இயக்கம் வளர வேண்டும். இந்த இயக்கத்தினுடைய முன்னோடியாக நாம் இப்பொழுது இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்னும் இளம் தலைமுறைகளும் நம்மை பார்த்து இது மாதிரி இந்த இயக்கத்தில் பெரிய அளவில் செயலாற்ற வேண்டும். அப்படி என்பதற்காகத்தான் இங்கு தலைமை கழகம் இன்று அந்த வேட்புமனு தொகையை 25,000 கட்டி வந்திருக்கின்றேன். இந்த நேராக என்னை நீங்கள் பேட்டி எடுத்த நமது சென்னை மீடியா டிவி சேனலுக்கு எனது நன்றியை தெரிவித்து மனமகிழ்ந்த. உங்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குதாங்க? உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா வெற்றி பெறலாம். கண்டிப்பாக. முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்குது இந்த 5 வருஷம்? முதலமைச்சருடைய செயல்பாடு நாங்கள் ஒவ்வொன்றையும் வீடுதோறும் எடுத்து நாங்கள் அது சிறப்பாக இருக்கின்றது. நலத்திட்ட உதவியெல்லாம் சட்ட அடைச்சிருக்குங்களாங்க? எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அதில் விடுபட்டவங்களுக்கு கூட அந்த ஆப்பை ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் அதை கேட்ட அந்த இதை ஃபோட்டோ எடுத்து அதை நாங்கள் வீடுதோறும் கிடைக்காதவங்களுக்கு சொல்லி நிறைய பேருக்கு இப்போ வந்திருக்குது அந்த தொகை. எவ்வளோ தொகுதி நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு, எத்தனை தொகுதி தமிழ்நாடு முழுக்க நம்ம கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நம்ம கூட்டணி ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 210 இடத்துக்கு மேலே ஜெயிக்கணும் தெரியும். கண்டிப்பாக. அதில் ஒரத்தநாடு இந்த தடவை நிச்சயம் ஜெயிக்கிறோம். என்ன காரணம்னா, முன்னாள் அமைச்சராக இருந்தவர் வைத்திலிங்கம், ஆமாம், திரு வைத்திலிங்கம் அவருக்கு இப்போ இங்கே இணைந்ததுனால நிறைய பேர் அவருக்கு கொடுத்தா எப்படி அப்படிம்பாங்க. அவர் இல்லை, யாரை நிறுத்தினாலும் ஒரத்தநாடு தொகுதி இந்த தடவை நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆமாம், இது ஒரு சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஓகே சார், சூப்பர். ஓகே, நன்றி சார். சூப்பர்.